பேர் சுவாமி டிஸ்ட்ரிக்ட் டைரக்டரில் 24 வருஷமாக வேலை செய்கிறேன். நான் ஸ்ப்ரேக்கு தான் பண்ணுறேன் இருக்கிறேன். ஆனால் எங்களுக்கு எல்லாம் சேஃப்டி எல்லாமே இருக்குது. நாங்கள் அப்படியே எதனா ஒரு என்னன்னா மாதத்துக்கு ஒரு டீப்பு அங்கே எச்சை வந்து எங்களுக்கு செக்அப் பண்ணுறது. மாதத்துக்கு ஒரு டீப்பு அது ரெக்கார்ட் நான் பண்ணிட்டோம். ஆனால் எங்களுக்கு எல்லாம் போட்டு இது வரைக்கும் யாரும் என்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது இல்லை, கிராமங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது இல்லை. எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்லி அதாவது நான் 42 வருஷமா கோலப்பண்ண வேலை செய்கிறேன். மருந்தடிக்கிறவங்க காண்டா போட்டு தூக்குறதுல இருந்து நான் பார்த்துருக்கிறேன். 1969 நான் இருக்கிறேன். காண்டா போட்டு தூக்கிட்டு போகும்போது கூட மருந்து கீழே உழுந்து மேலெல்லாம் ஊற்றி இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்போ இருந்திருக்குது. ஏன்னா அது முன்ன ஒரு காலம் அது. ஆனால் இன்னைக்கு நிறைய பாதுகாப்பு என்னென்ன கொடுக்கணுமோ தோட்ட மேனேஜருங்க எல்லா பாதுகாப்புலையும் எங்களுக்கு வழங்குறாங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை எங்க மேனேஜர் பெரிய காணியோட சொல்லி அந்த விதிமுறைகள் என்னென்ன நம்ம செய்யணும் ஒவ்வொரு வாரமும் அதை மருந்தடிக்கிறவங்களுக்கு மற்ற டிரைவர்ஸுங்களுக்கு கண்காணிக்க அவங்களுடைய பாதுகாப்பு முறைகளை ஒவ்வொரு வாரமும் சொல்றாங்க. வாஷா மீட்டிங் முறைய செய்யறாங்க. அங்க நல்ல பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இந்த கம்பெனி உண்மையிலேயே நல்ல வழி நடத்துறாங்க. இதை யாரும் குறை சொல்ல முடியாது. குறை சொல்றதுக்கு எந்த ஒரு இது இல்லை. இதெல்லாம் பொய்யான தகவல் தான் இது. அதனால நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, நீங்க எங்களை கூப்பிட்டா கூட நாங்க சொல்றதுக்கு தயாரா இருக்கிறோம். எங்களுடைய கம்பெனியில குறை சொல்றதுக்கு யாரும் முடியாது. அந்த அளவுக்கு சேஃப்டி பாதுகாப்பு நிறைய இருக்கு எங்களுக்கு. அதனால பொய் சொல்ல முடியாது. நாங்க உண்மைதான் சொல்லணும். நிறைய பாதுகாப்பு கொடுக்குறாங்க, நல்லா எங்களை பாத்துக்கிறாங்க. இதுதான் நான் சொல்லணும். தோட்ட மேலாளர்கள் கூட நிறைய எங்களுக்கு அடிக்கடி வலியுறுத்துறாங்க. இந்த பாதுகாப்பு முறை கண்டிப்பா வேணும். ஒரு இடத்துல இல்லைனாலும் உடனே கண்டிக்கிறாங்க எங்களை. அந்த இடத்துலயே ஏன் பாதிக்கல அப்படின்னு அந்த அளவுக்கு இன்னைக்கு செய்யறாங்க. நாங்க இது பொய் சொல்லல, இது உண்மை. என் பெயர் கன்னிகா. நான் டிவிஷன் 1 இருக்கேன். நான் யூனியன் கமிட்டி. நான் 1990 இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வந்தேன். நான் அடிக்காத மருந்தே கிடையாது. நான் மொத வந்தது இந்த கம்பெனியில் மொத கோகோ ஸ்ப்ரேயிங் பண்ணேன். ட்ரெயின் ஸ்ப்ரேயிங் அடிச்சிருக்கேன், ஸ்ப்ரேயிங் சேர்க்கல் அடிச்சிருக்கேன். நிறைய மருந்து நான் பல ட்ரைவர் சிடி பம்பு மோட்டார் பம்பு எல்லா பம்புலையும் நான் மருந்து அடிச்சாது. அப்படி எந்த விதமான ஒரு சீக்கும் வரல. அப்படி நான் அதுக்கு பிறகுதான் நான் கேபிஐ நீங்க ஒரு லோடிங் மண்டோரா இருக்கேன் அந்த கம்பெனியில. இன்னொன்னு எங்களுடைய தத்துவ பேர் கெடுத்ததுக்காக நான் ரொம்ப ஆற்றப்பட்டு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இன்னும் நான் 1990 எனக்கு வயசு இப்ப 48. நான் ஏன் இன்னும் சிறு வயசுலயே இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வரலன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா நான் இன்னும் வேலை செய்ய போறது இன்னைக்கு 7 வருஷம் தான். அதனால என்னுடைய மகன் படிக்கிறாரு. என் மகனுக்கு மாசத்துக்கு 180 வழி தத்துவம் கொடுக்குறாரு. எனக்கு அவர் ரொம்ப உதவி செஞ்சிருக்காரு. யாரு கொடுப்பாங்க? எனக்கு ஒன்றிக்கு ஒரு வீடு நிறைய உதவி இருக்கு. யாரோ தப்பான ஒரு பிரச்சனை பண்ணி எங்களுடைய தத்துவ பேருக்கு எடுத்துட்டாங்க. ரொம்ப வருத்தப்பட்டு நான் சொல்றேன். அவர் ஒரு கடவுள் பேர்